ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2024 ஆண்டு மே மாதம் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு ஆகாய விரிவு. ஆதியாகமம் 1:6 சொல்கிறது, ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவது என்றும் அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவது என்றும் சொன்னார். நீல நிறமான ஆகாய விரிவை பார்க்கும் போதெல்லாம் நம் உள்ளம் மகிழ்ந்து துள்ளுகிறது. அங்கே நம்முடைய அன்புள்ள பிதா இருக்கிறார், இரட்சகர் இருக்கிறார். அங்கே நம்முடைய நித்திய வாசஸ்தலங்கள் இருக்கிறது. அங்கே நம்முடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே நமக்கு வாடாத கிரீடமும் மகிமையான சுதந்திரங்களும் உண்டு. ஆகாய விரிவு என்பது உன்னதமான ஆவிக்குரிய ஜீவியத்தை குறிக்கும். ஆகாயத்தை பார்க்கும்போது மேக ஸ்தம்பங்களோடு இஸ்ரவேலருக்கு முன் நடந்த நம் தேவனை நினைவு கூறுகிறோம். வானத்தை பார்க்கும்போது வானங்களின் மேலே ஏறி பிதாவிடத்திற்கு சென்ற இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறுகிறோம். ஆகாய விரிவை பார்த்து தேவனுடைய சிருஷ்டிப்பின் வல்லமையை போற்றுகிறோம். வேதம் சொல்லுகிறது, எபேசியர் 1:3 கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். எபேசியர் 2:7 அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். எபேசியர் 1:3 தாவீது ராஜா ஆகாய விரிவை பார்த்தார். கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று அவருடைய உள்ளம் பொங்கினது. அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள் என்று கூறி துதித்தார். 150ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரத்தினலின் கிரியை அறிவிக்கிறது. 19ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். கண்ணுக்கு எட்டிய தூரம் எல்லாம் பறந்து விரிந்து கிடக்கும் ஆகாய விரிவின் கொள்ளை அழகு கர்த்தரை துதிக்கும்படி நம் இருதயத்தை ஏவி எழுப்புகிறது. மின்னல்கள் வல்லமையாக இந்த ஆகாய விரிவிலே ஓடி இருளை வெளிச்சமாக்குகின்றன. இடி முழக்கங்கள் ஆகாய விரிவிலே யூத ராஜசிங்கம் உயிரோடு இருக்கிறார் என்பதை கெர்ச்சித்து நமக்கு தெரியப்படுத்துகின்றன. ஆகாயம் முழுவதிலும் கர்த்தர் கோடிக்கணக்கான நட்சத்திரங்களை பரப்பி வைத்து நம்மேல் உள்ள அன்பை வெளிப்படுத்தினார். வேதம் சொல்கிறது, தானியேல் 12:3 ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். நீங்கள் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. ஆகாய மண்டலத்தை நோக்கி பார்த்தவர்களாக பரலோக தரிசனத்தோடு ஜீவித்து இந்த உலகத்தின் வழியாக அந்நியரும் பரதேசிகளுமாய் கடந்து செல்வீர்களாக. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. பிலிப்பியர் 3:20 பிதா அங்கிருக்கிறார். மத்தேயு 6:9 நமது இரட்சகர் அங்கே சென்றிருக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 5:31 நம்முடைய வாசஸ்தலம் அங்கிருக்கிறது. யோவான் 14:2 நம் பெயர்களும் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா 10:20 பிலிப்பியர் 4:3 நமது ஜீவன் அங்கே கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கிறது. கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 1-3ஆம் வசனம் முடிய. இன்றைய நினைவிற்கு கொலோசையர் 3:1-2 நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். இன்றைய வேத வாசிப்பு காலை 2 ராஜாக்கள் 10, 11 மற்றும் 12ஆம் அதிகாரங்கள். மாலை யோவான் 1ஆம் அதிகாரம் 29-51ஆம் வசனம் முடிய. அன்புக்குரிய அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம்.
மேலானவைகளை நாடுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமேன்.